நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் தீவிர கொசு ஒழிப்பு நடவடிக்கையை துரிதப்படுத்த அதிகாரிகளுடன் அமைச்சர் பன்னீர்செல்வம் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். புதுவையில் பரவி வரும் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடந்தது. சுகாதாரத்துறை இயக்குநர் ராமன், உதவி இயக்குநர் காளிமுத்து, விசிஆர்சி இயக்குநர் கிருஷ்ணமூர்த்தி, பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் மாந்தையன், புதுவை நகராட்சி ஆணையர் ராஜமாணிக்கம், உழவர்கரை நகராட்சி ஆணையர் முனுசாமி, காரைக்கால் நகராட்சி ஆணையர் ரேவதி மற்றும் பொறியாளர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் அமைச்சர் பன்னீர்செல்வம் பேசுகையில், கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும், நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகங்களின் அதிகாரத்திற்குள் வரும் சிறிய பெரிய வாய்க்கால்களில் தூர்வாரி தண்ணீர் ஓடுமாறும், வண்டல் மண், பிளாஸ்டிக் குப்பைகளால் தடங்கள் ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை எடுப்பதோடு குப்பைகளையும் பிளாஸ்டிக் பொருட்களையும் வாய்க்கால்களில் போடாதவாறு பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். கொசு மருந்து தெளிப்பான்களுக்கு தேவையான மருந்துகளை கொள்முதல் செய்ய தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று பேசினார். புதுவை ஆதி திராவிடர் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் ஆதி திராவிட மாணவர்களுக்கு கல்வி கடனை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுவை ஆதி திராவிடர் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் 2012-2013 ஆண்டிற்கான கல்விக் கடன் வழங்கும் திட்டத்தின் கீழ் பல்வேறு கல்லூரிகளில் பொறியியல் மற்றும் மருத்துவம் பயிலும் மாணவர்களுக்கு கல்விக் கடன் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முதல்வர் ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு 80 ஆதி திராவிட மாணவர்களுக்கு கல்விக் கடனாக 52,43,000 ரூபாயினை வழங்கினார். நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் வரநிலை மேம்பாட்டுக் கழக தலைவர் பிரசாந்த்குமார், மேலாண் இயக்குநர் இளங்கோவன் மற்றும் பயனாளிகள் கலந்து கொண்டனர். இந்த நிதியாண்டில் இதுவரை 307 ஆதி திராவிட மக்களுக்கு 214,26,000 ரூபாய் கல்வி கடனாக வழங்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அரசு ஊழியர்களுக்கு ஒரு வாரத்தில் போனஸ் வழங்க நிதித்துறை செயலர் ராஜீவ் யதுவன்ஷி உத்தரவு பிறப்பித்துள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆண்டுதோறும் அரசு ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸ் வழங்கப்படுவது வழக்கம். அதுபோன்று இந்த ஆண்டு நவம்பர் 13ஆம் தேதி தீபாவளி பண்டிகை வருவதால் புதுவை அரசில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஒரு வாரத்தில் போனஸ் வழங்க நிதித்துறை செயலர் ராஜீவ் யதுவன்ஷி உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதன்படி அரசில் பணிபுரியும் குரூப் பி, சி, டி பிரிவு ஊழியர்கள் 3,450 ரூபாய் போனஸினை பெறுவார்கள். உலக மனநல தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற மனநல விழிப்புணர்வு பேரணியில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். புதுவை அண்ணா சிலை அருகே உலக மனநல தினத்தை முன்னிட்டு மனநல மையம் சார்பில் உலக மனநல தின விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மனநல மைய நிறுவன தலைவர் ராஜகோபாலன் வரவேற்று பேசினார். இயக்குநர் டாக்டர் இளவழகன் மனநலம் பற்றிய முக்கிய கருத்துக்களை எடுத்துரைத்தார். தொடர்ந்து மனநல மருத்துவர் அருண் உலக அளவில் அதிகரித்து வரும் மன அழுத்தம் பற்றி விளக்கினார். பின்னர் விழிப்புணர்வு பேரணி அண்ணா சிலையில் இருந்து புறப்பட்டு நேரு வீதி, காந்தி வீதி போன்ற முக்கிய வீதிகள் வழியாக கடற்கரை காந்தி சிலையை சென்றடைந்தது. இதில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். ரவுடி ஜெகன் கொலையின் போது வெடிகுண்டு வீச்சில் பார்வை இழந்த போலீசாருக்கு அரசு உதவி செய்யவில்லை என்று கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏகேடி ஆறுமுகம் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏகேடி ஆறுமுகம் கூறுகையில், கடந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி ரவுடி ஜெகனை வெடிகுண்டு வீசி கொலை செய்தபோது கைதியுடன் வேனில் சென்ற போலீஸ்காரர் ராஜேந்திரன் கண்ணில் அடிபட்டு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் அவருக்கு இடது கண்ணின் பார்வையும் போய்விட்டது. ஆனால் பார்வை இழந்த அவரை இதுவரை முதல்வரோ காவல்துறை ஐஜியோ நேரில் சந்தித்து ஆறுதல் கூறவும் இல்லை, நிவாரணமும் வழங்கவில்லை என்றும், மேலும் இந்திரா நகர் தொகுதியில் குப்பைகள் அகற்றப்படாமல் உள்ளதால் டெங்கு காய்ச்சல் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் 3 ஆண்டுகளாக காவலர்களுக்கு சீருடை வழங்கவில்லை, இது மட்டுமின்றி முதியோர் உதவித்தொகை பெற புதிய விண்ணப்பம் வழங்கி வருவாய் சான்றிதழ் கேட்பதால் அலைக்கழிக்கப்படுகின்றனர் என்று கூறினார். புதுவை மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் நடைபெற்ற கருத்தரங்கை அமைச்சர் தியாகராஜன் துவக்கி வைத்தார். புதுவை அரசு மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் வெவ்வேறு மொழி சமூகத்தினருக்கு மொழி கற்பித்தல் என்ற தலைப்பில் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் மலர்கண்ணன் தலைமையில் கருத்தரங்கு நடந்தது. இதில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு கருத்தரங்கினை துவக்கி வைத்தார். தொடர்ந்து பள்ளிக்கல்வி இயக்குநர் வல்லவன், பேராசிரியர் ஆரோக்கியநாதன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தென்னிந்திய மொழிகள் மையத்தின் முதல்வர் பிரபாகர் சிறப்புரையாற்றினார்.
முன்னதாக நிறுவன இயக்குநர் பக்தவச்சல பாரதி வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் புதுவை காரைக்கால் பகுதி ஆய்வாளர்களும் தென்னிந்தியாவின் பல பல்கலைக்கழகங்களில் இருந்து வல்லுநர்களும் கலந்து கொண்டு தங்களது கட்டுரைகளை வாசித்து விவாதம் செய்தனர். புதுவை வழுதாவூர் சாலை கோட்டைமேட்டில் இரும்பு கம்பிகளை ஏற்றி சென்ற லாரி மின்கம்பத்தில் உரசியதால் தீப்பிடித்து எரிந்து சேதமடைந்தது. புதுவை வழுதாவூர் சாலை கோட்டைமேட்டில் இரும்பு பொருட்களை ஏற்றிச் சென்ற லாரி மின்கம்பத்தில் உரசி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் லாரி தீப்பற்றி எரிந்து வெடித்து சிதறியது. மேலும் லாரியில் இருந்த இரும்பு கம்பிகளும் எரிந்தது. மற்றும் அப்பகுதியில் நின்றிருந்த 3 இருசக்கர வாகனங்கள், மினி லாரி, அருகிலிருந்த வீடுகளில் மீட்டர் பெட்டி என எரிந்து நாசமானது. மின் கம்பிகளும் எரிந்து மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இதனை கண்ட பொதுமக்கள் தீயணைப்பு மற்றும் மின்துறைக்கு தகவல் தெரிவித்ததால் அவர்கள் விரைந்து வந்து அப்பகுதி முழுவதும் மின் இணைப்பை துண்டித்து தீயை அணைத்தனர். இந்த துரித நடவடிக்கையால் பெரும் விபத்து ஏற்பட இருந்த அபாயமும் உயிரிழப்பும் தடுக்கப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களும் மின்துறையினரும் எரிந்து சேதமான பொருட்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை வில்லியனூரில் கணினி பயிற்சி மையம் மற்றும் ஓட்டுநர் பயிற்சி பள்ளியை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்து பயிற்சியில் சேர விண்ணப்பங்களை வழங்கினார். புதுவை மாநில பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் வில்லியனூர் கணினி பயிற்சி மையம் மற்றும் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி மூப்பனார் வணிக வளாகத்தில் அமைக்கப்பட்டு அதற்கான திறப்பு விழா அமைச்சர்கள் ராஜவேலு பன்னீர்செல்வம் முன்னிலையில் நடைபெற்றது. நலத்துறை தலைவர் பாலமுருகன் வரவேற்று பேசிய விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமையேற்று குத்துவிளக்கேற்றி ரிப்பன் வெட்டி பயிற்சி மையத்தை திறந்து வைத்தார். மற்றும் நெல்லித்தோப்பு, கதிர்காமம் போன்ற மையங்களில் பயிற்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழும் பயிற்சியில் சேர இருக்கும் 70 பேருக்கு விண்ணப்பங்களும் வழங்கினார். விழாவில் வாரிய தலைவர்கள் மதி, ரேவதி பார்குடன், இயக்குநர் மோகன்தாஸ், பொது மேலாளர் இளங்கோவன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். கடுவனூரில் ஏற்பட்ட கோஷ்டி மோதலில் 5 பேர் படுகாயமடைந்தனர். இதனால் அப்பகுதியில் பதற்றம் நிலவுவதால் போலீசார் இரு தரப்பினரிடமும் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். புதுவை மணமேடு கிராமத்தில் மணல் அள்ள பாப்ஸ்கோ நிறுவனம் குத்தகை விட்டதை அடுத்து மணல் எடுத்து சென்ற லாரிகளை தமிழக எஸ்பி ஆகரம் கிராம மக்கள் வழிமறித்து சிறைப்பிடித்து கோவிலுக்கு நன்கொடை கேட்டனர். தகவல் அறிந்த போலீசார் விரைந்து சென்று பேச்சுவார்த்தை நடத்தி சிறைப்பிடித்த லாரிகளை மீட்டனர். இதனிடையே கடுவனூர் கோவில்களுக்கு அக்கிராம மக்கள் மணல் லாரியை மறித்து நன்கொடை கேட்டனர். மேலும் நன்கொடை பணத்தை இரு கிராம மக்களும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தனர். ஆனால் இதற்கு சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கவே இரு கோஷ்டியினருக்கும் தகராறு ஏற்பட்டு மோதலாக மாறியது. அப்போது ஒருவரையொருவர் கற்களால் தாக்கிக் கொண்டதில் ஒரு கோஷ்டியைச் சேர்ந்த 2 பேரும் மற்றொரு கோஷ்டியைச் சேர்ந்த 3 பேரும் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் அவர்களை கலைந்து செல்ல தடியடி நடத்தியதால் சிதறி ஓடிய அவர்கள் போலீஸ் ஜீப்பை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பதற்றம் நிலவியது. இதுபற்றி தகவல் அறிந்த எஸ்பி பழனிவேலு, பாகூர் இன்ஸ்பெக்டர் மோகன்குமார் மற்றும் போலீசாருடன் சென்று மோதலில் ஈடுபட்டவர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். புதுவை விழுப்புரம் சாலையில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தவும் விபத்துகளை தடுக்கவும் புறவழிச்சாலை பணி துவங்கியுள்ளது. புதுவையில் நாளுக்கு நாள் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. ஆனால் அதற்கேற்ப புதிய சாலைகள் விரிவாக்கம் செய்யப்படாததால் போக்குவரத்து நெரிசல் கட்டுக்கடங்காமல் உள்ளது. குறிப்பாக விழுப்புரம் பிரதான சாலை ரெட்டியார்பாளையத்தில் போக்குவரத்து நெரிசலும் விபத்துகளும் அதிகரித்துள்ளது. எனவே போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தவும் விபத்துகளை குறைக்கவும் அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக முதலியார்பேட்டை நூறடி சாலை ரயில்வே கேட் அருகில் இருந்து அரும்பார்த்தபுரம் தட்டாஞ்சாவடி வரை 4.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு 22 மீட்டர் அகலத்தில் புறவழிச்சாலை அமைக்க முடிவு செய்யப்பட்டு அதற்கான பணி துவங்கியுள்ளது. முதற்கட்டமாக செம்மண் கொட்டி நிரப்பப்பட்டு வருகிறது. மேலும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை மூலம் நில ஆர்ஜிதம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புதுவையில் முதியோர் உதவித்தொகை பெறுபவர்களிடம் புதியதாக வருமான சான்றிதழ் கேட்பதை ரத்து செய்ய வேண்டும் என்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புசி ஆனந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புசி ஆனந்த் கூறுகையில், புதுவையில் முதியோர், விதவை, கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் என உதவித்தொகை பெற்று வருபவர்களிடம் புதியதாக விண்ணப்பம் வழங்கி ஆதார சான்றிதழ், வருவாய் சான்றிதழ் கேட்பதால் அவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிவிடும் என்றும், ஏற்கனவே வருவாய்த்துறை சார்பில் வருமான சான்றிதழ் கொடுத்து பல ஆண்டுகளாக உதவித்தொகை பெற்று வந்த நிலையில் மீண்டும் கேட்பது முதியோர்களை அலைக்கழிக்கும் செயலாகும்.
மேலும் 6 வருவாய் அதிகாரிகளை தற்காலிக பணி நீக்கம் செய்துள்ளதால் வருவாய்த்துறை சார்பில் எந்தவொரு சான்றிதழும் பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே முதல்வர் மற்றும் அதிகாரிகள் புதியதாக வருவாய் சான்றிதழ் கேட்பதை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். புதுவை மாநில திமுக அமைப்பாளராக எம்ஏஎஸ் சுப்பிரமணியத்தை தேர்வு செய்ததை அடுத்து அவரது ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கோலாகலமாக கொண்டாடினர். புதுவை மாநில திமுக அமைப்பாளரும் முன்னாள் முதல்வருமான ஜானகிராமன் உடல்நலக் குறைவால் தனது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடந்த புதுவை திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் புதுவை மாநில அமைப்பாளராக எம்ஏஎஸ் சுப்பிரமணியன் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தலைவர் கருணாநிதி தெரிவித்தார். இதனையடுத்து புதுவையில் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் கலைஞர் இல்லத்தில் இருந்து உற்சாகமாக ஊர்வலமாக புறப்பட்டு அண்ணா சிலை வரை சென்று அங்கு பட்டாசு வெடித்து அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கி கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்நிலையில் எம்ஏஎஸ் சுப்பிரமணியம் தொண்டர்கள் அனைவரையும் அரவணைத்து எதிர்காலத்தில் புதுவை மாநிலத்தில் திமுகவை ஆட்சி கட்டிலில் அமர்த்துவேன் என்று உறுதியளிப்பதாக கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.